இப்பதான் வீடியோ முடிச்சிட்டு உள்ள வர்றேன். ஐ எம் சோ வெரி ஹாப்பி. ஏன்னா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே எனக்கு ஏன்னா எங்க பங்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் மைனாக்களை சாங் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிளம்பிட்டோம். ஐயோ நம்ம பங்கு கமெண்ட் பண்ணிருக்காங்களே சொல்லிட்டு கொஞ்சம் மைனாக்களை போயிட்டு அந்த சூரியன் மறைய டைம்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தோம். எடுத்துட்டு இருக்க எனக்கு இன்னொரு நம்பர்ல கால் வந்துட்டே இருக்கு. அக்கா பிரைஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் வந்தேன். இது வந்து ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னா எங்களுக்கு உங்களோட சைஸஸ் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும். ஆனா நீங்க அதை எங்களுக்கு கொடுத்து வரதுக்கு ஏன்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வரதுக்கே 7 to 14 days டைம் எடுக்கும். கண்டிப்பா டு பி ஃபிராங்க் ஓப்பனாவே நாங்க சொல்லிடுறோம். அதை நீங்க ஸ்டிச் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இன்னும் டைம் எடுக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நான் பெரிய கோவில்ல போட்டிருந்த இதே கலர், அதாவது கொஞ்சம் மஸ்டர்ட் எல்லோல வரும் அந்த குர்த்தி இப்ப வரைக்கும் எனக்கு ஆர்டர் வந்தது. அது எல்லாமே வந்து டே பை டே வந்து ஒரு நாளைக்கு 15-20 குர்த்தி நாங்க டிஸ்பாச் கொடுத்துட்டே தான் இருக்கோம். பட் ஆர்டர் வந்துட்டே இருக்கு. அதை நாங்க ஆர்டர் எடுக்கும் போதே சொல்லியிருந்தோம், டேய் முடுக்கு சவுண்ட் கேக்குதுடா, 7 to 14 days டைம் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு டெலிவரி டைம். ஏன்னா எனக்கு அது அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு லேடி வந்து கால் பண்ணி அவங்க 10ஆம் தேதியா ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நம்ம இன்னும் டிஸ்பாச் பண்ணல போல இருக்கு ஸ்டிச் பண்ணி. நான் இன்னும் 2 நாள்ல வரலன்னா கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னாங்களாமா. அது ஸ்டிச் பண்ணி ஆல்ரெடி போயிடுச்சு, இன்னைக்கு பேசியிருக்காங்க. பட் பரவாயில்ல, ஏன்னா இதெல்லாம் வந்து சொல்றது தானே. எப்பயுமே நம்மளோட இதுல நாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸ்டிச் பண்ணி வர மெட்டீரியல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வராது, 7 to 14 days ஆகுது மேக்ஸிமம் டைம் எடுக்கும். சோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வரணும் அப்படின்னா டைம் எடுக்கும். மெட்டீரியலா வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் 7 to 10 daysக்குள்ள உங்களுக்கு கொடுத்துரும். 14 days அதிகபட்ச டைம். ஏன்னா அவ்வளோ ஆர்டருங்க, நம்பவே மாட்டீங்க நான் சொன்னா. ஏன்னா நான் வீடியோ போட எனக்கு இங்க போன் வந்துட்டே இருந்தது, ஆர்டர் போட்டுட்டே இருக்காங்க. குரூப்ல வந்து ஆர்டர்ஸ் போட எனக்கு அவ்வளவு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த தாவணி கட்டுறேன் ஆஃப்டர் 15 வருஷத்துக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் நான் எப்ப கட்டினேன் அப்படின்னா என்னோட காலேஜ் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு இல்ல 12th ஃபங்க்ஷன்லயே சம்திங் ஏதோ ஒரு இதுல வந்துட்டு அந்த பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் அந்த சாங் இருக்குல்ல, அதுல அந்த ஸ்னேகா மேம் பண்ணிருக்க மாதிரி எங்க அம்மா எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தாவணி பட்டது. அதுக்கப்புறம் வந்து நான் தாவணி எல்லாம் வந்து அதிகமா கட்டினது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் இப்பதான் வந்துட்டு நானா சொந்தமா ப்ரொடக்ஷன் பண்ணி இன்னைக்கு வந்து நான் வியர் பண்ணிருக்கேன். இடையில வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவணி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ லைக் பண்ணல. அது மாதிரி ஜிக்னு பயங்கரமா இருந்தது. பட் இது வந்துட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். ரொம்ப பிளைனா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்பவே லைக் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. பட் இது வந்து நான் எப்பயுமே எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி கை வச்சாதான் பிடிக்கும். இந்த லாங் ஹேண்ட் திரிபோதான்லாம் வந்து என் மூஞ்சி செட்டே ஆகாது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இதுல வந்து நான் இந்த கலர்ல வந்து சாரி நான் வியர் பண்ணப்ப நல்ல ரெஸ்பான்ஸ். நான் போட்ட அடுத்தடுத்து போட்ட அந்த 2 வீடியோவுமே வந்து மில்லியனுக்கு மேல வந்து ரீச் ஆயிருந்துச்சு. என்னோட C1261 பாருங்க. அந்த இந்த இதே மாதிரி இன்னொரு சாரியோடது போட்டிருந்தேன். ஸோ வந்துட்டு அதுக்குமே எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த சாரிக்குமே எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் அந்த அதை காட்டுங்கக்கா, கீழே அந்த சாரியை காட்டுங்க. அந்த சாரி இவ்வளவுதான் பேலன்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 சாரீஸ்க்கு மேல நாங்க எடுத்துட்டே வந்தோம். அந்த 400 சாரீஸ்க்கு மேல போய் இது மட்டும்தான் இப்ப இருக்கு. அதுவுமே பேக்கிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சோல்ட் ஆயிடும். பட் இதோட ஃபேப்ரிக் அங்க வச்சிருக்கோம் நாங்க. இது வந்து பெரிய பண்டல் ஃபேப்ரிக் வந்திருக்கு தனியா. சோ அது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பாச் கொடுத்துருவோம். பட் ஆனா டைமிங் மேக்ஸிமம் 7 to 14 days. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், எனக்கு முன்னாடியே கொடுக்கல. ஏன்னா இப்ப காலையில இது எப்ப நான் ஒருத்தர் வந்து கூட முதல்ல பேசினாரு எப்பக்கா 22 செப்டம்பர் 22 ஆர்டர் பண்ணிருக்காங்க. நம்ம பசங்க தெரியாம 3 to 5 days சொல்லிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா வந்துட்டு 5 to 7 daysங்கிறதா என்னோட மேக்ஸிமம் டைம். நான் எல்லா கஸ்டமர்டையும் சொல்றது. அவங்க வந்து டெலிவரி எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்றது. ஆனா நம்ம பிள்ளைங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. அவர் கேட்ட ட்ராக்கிங் ஐடி கொடுக்கல. அதுக்கு அவ்வளோ பேசினாரு. அதுக்கப்புறம் சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்ல இருந்து டீடைல் அனுப்பிச்சிட்டோம். ஸோ வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. சாரீஸோடதெல்லாம் மேக்ஸிமம் வந்துடும். செட்டிநாடு எக்ஸப்ட் செட்டிநாடு தவிர. ஏன்னா செட்டிநாடு ப்ரொடக்ஷன் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா சைடும் பயங்கர டிமாண்ட். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேருக்கு வந்துட்டு நான் வந்து ப்ரொடக்ஷனுக்காக நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த செட்டிநாடு காட்டன் வெரைட்டி இருக்குல்ல, 8-9 பேர் வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா சைடுமே பயங்கர டிமாண்ட். ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது பண்ணி கொடுங்க. ஏன்னா அந்த காஃபி கலர் சாரி 700 சாரீஸ்க்கு பக்கம் வந்து நான் வந்து ப்ரீ புக் ஆர்டர் போட்டிருக்கேன். என்னோட அண்ணன் பொண்ணு ஃபங்க்ஷன்ல பண்ணது. எப்போ ஜூலைல உள்ள ஆர்டர் எல்லாம் இப்ப வரைக்கும் டிஸ்பாச் போயிட்டு இருக்குங்க. அவ்வளோ சாரி இந்த சாரியோட ஆர்டர் வந்துட்டு இருக்கு. அதுலயுமே நான் ஹாஃப் சாரி பிளான் பண்ணிருக்கேன். ஈவன் நான் வந்து குர்த்தியுமே பிளான் பண்ணிருக்கேன்.
பட் எல்லாமே தீபாவளிக்குள்ள வந்து பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது கடவுள் கையில தான் இருக்கு. பட் என்னன்னா ப்ரொடக்ஷன் எங்களால கொடுக்கவே முடியல, இந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கல. பட் இருந்தாலும் நீங்க நினைச்சபடி நான் கொடுத்துருவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நாங்க எஃபோர்ட் போட்டுட்டே தான் இருக்கோம். வெளியே நாங்க வந்து எங்களோட யூனிட்ல இருந்து போயிட்டு தான் இருக்கு. யூனிட்ல இருந்து போறது எல்லாமே சிங்கிள் ஆர்டர்ஸ் போகாதுங்க. சில ரீசெல்லர்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு 200 குர்த்தி வேணும் 300 குர்த்தி வேணும்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் யூனிட்ல இருந்து போகும். மத்தபடி நம்மளோட ஷாப்ல இருந்து சிங்கிள் ஆர்டர்ஸ் எல்லாம் ஷாப்ல இருந்து டிஸ்பேச் ஆகுது. ஏன்னா அன்னைக்கு ஒரு 10ல இருந்து 15 குத்தி அதிகபட்சம், அதுக்கு மேல எங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியல டு பி ஃப்ராங்க். சோ வந்து ஒவ்வொரு நாளும் டிஸ்பேச் போயிட்டே தான் இருக்கு. சோ கைண்ட்லி ரெக்வஸ்ட் வெயிட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கோங்க பார்சல்ஸ். ஸ்டிச்சிங் மெட்டீரியல் அண்ட் செட்டிநாடு, மத்தபடி மற்றது எல்லாமே ஓவராலா வந்துட்டு ஒரு 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். அவ்வளோ மெட்டீரியல் கொண்டு வந்து இறக்கிருக்கேன். என் கடையில வைக்க இடம் பத்தல, அவசரப்பட்டு இவ்வளவு போட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மத்த எல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல நான் வந்துட்டு ஷெட் ரெடி பண்ணிட்டேன். மீன்ஸ் வந்து குடோன் மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். அதுல கூட நான் வீடியோ எல்லாம் பண்ணிருந்தேன் பாருங்க. அங்க கொண்டு போய் டம்ப் பண்ணிருக்கோம். சோ வந்து டே பை டே உங்களுக்கு நாங்க வீடியோ போட்டுட்டே இருப்போம். உங்களுக்கு இந்த இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வெப்சைட்ல புக் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல இப்பதான் நாங்க அப்லோட் பண்றோம். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் போட்டோ எடுத்துருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அப்லோட் பண்ணிட்டியா? அப்லோட் ஆயிடுச்சு. வெப்சைட்ல வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். உண்மையிலுமே ஸ்டார்டிங் டைம்ல வந்துட்டு எங்க வெப்சைட்ல கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இப்போ வந்து www.sasifashionpalace.in வெப்சைட்ல வந்துட்டு செம்ம ஆர்டர், ஹியூஜ் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னன்னா நான் வந்துட்டு ஒரு குவான்டிட்டி நான் அதுல போடுறேன். நான் வந்து மைண்ட் செட் பண்ணிக்குவோம்ல, கையில ஹேண்ட் ஸ்டாக் ஒரு குவான்டிட்டி இருக்கும், அதை வச்சுதான் நம்ம ஸ்பிளிட் பண்ணி நம்ம போடுவோம் இல்லையா. நான் கையில வச்சிருக்கிறதெல்லாம் வெப்சைட் ஆர்டர்லயே போயிருது. சோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு, ரொம்ப நன்றி. அதர் கண்ட்ரி வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 7845450215 அதுல வந்துட்டு ஷிப்பிங்கோட டீடைல் நீங்க கேட்டுக்கோங்க. டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோட பிளேசஸ்க்கு பொறுத்து வந்து உங்களுக்கு அந்த ஷிப்பிங் அமௌண்ட்ஸ் வந்துட்டு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அந்த நம்பர் வந்து மேலே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும். இருக்கப்பா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் பண்ண 397 கோட் நம்பரா வெப்சைட்ல போட்டியா? என்னாச்சு? 396 போட்டிருக்காங்க. 396 இதுல மாத்திரு, வீடியோல மாத்த முடியாது. இதுல மாத்திரு. 396 எதுல போட்டிருக்குமோ அதை மாத்திரு, பாத்துக்கலாம். ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, அங்க இருந்து வந்த உடனே கோடு மென்ஷன் பண்ணுவோம்ல, வெப்சைட்டோட கோடு, அதுல வந்து 39 சம்திங் ஒரு 2 நம்பர் வந்து மிஸ்மேட்ச் ஆகி போட்டாச்சு. பட் இருந்தாலும் நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ அதை நீங்க வந்துட்டு வெப்சைட்ல சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி. நான் வெளியில இருந்து உள்ள வந்த உடனே உங்களுக்கு இந்த டீடைல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ ப்ளீஸ் குர்த்திஸ் எல்லாம் முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க. தீபாவளி வந்துட்டு ஒரு வாரம் இருக்கு அப்படின்னா நான் அப்பதான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னா இம்பாசிபிள், என்னால கொடுக்கவே முடியாது. மெட்டீரியல் வேணா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்குறேன், ஓகேங்களா? அதர்வைஸ் வந்துட்டு எனக்கு ஸ்டிச் பண்ணி வேணும். ஏன்னா இப்ப எங்களுக்கு இந்த அதர் கண்ட்ரியோட ஷிப்பிங்லாம் வேற லெவல்ல அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. தீபாவளிக்குன்னே சொல்லிட்டு அவ்வளோ ஆர்டர் கொடுக்குறாங்க. உண்மையிலுமே ஒரு மேம் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல உள்ள கிட்டத்தட்ட வெப்சைட் ஆர்டர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 17 அதாவது ட்ரெஸ்ஸும் சாரியும் சேர்ந்து 17 குவான்டிட்டி வந்து எனக்கு ஆர்டர் பண்ணிருந்தாங்க. நான் போட்ட அத்தனை குர்த்தியுமே எனக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு. உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏதோ ஒரு கண்ட்ரி ஸ்ரீலங்காவா சம்திங் வேற ஏதோ ஒரு ஊர், அது அந்த கண்ட்ரி நேம் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. அத்தனை குர்த்தி எனக்கு ஆர்டர் பண்ணி நிறைய சாரீஸ், அதுலயே வந்து செட்டிநாடு தான் அதிகமா அவங்க வந்து எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஈவன் வந்துட்டு லோக்கல்லையுமே எங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்துருக்கு. கடையில வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் டைமிங் வந்து முன்ன பின்ன இருக்கு, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது வந்து ஏன்னா உங்களுக்கு புரியாது இல்லையா, ஒரு சில பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து 9ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்னும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி. அதுல நான் ரிப்ளை பண்ணிருந்தேன், என்னோட குர்த்தியும் செட்டிநாடு காட்டன் மட்டும்தான் உங்களுக்கு டிலே ஆகும், மற்றபடி எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு ஆன் டைம்ல டிஸ்பேச் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சோ நீங்க போய் எங்க எனக்கு கமெண்ட் பண்ணாலும் என்கிட்ட இருந்து இந்த பதில் தான் வரும். சோ வெயிட் பண்ணி தயவு பண்ணி ரிசீவ் பண்ணிக்கோங்க. நாங்க உங்ககிட்ட போய் சொல்லி கண்டிப்பா ஆர்டர் எடுக்கவே மாட்டோம். தயவு பண்ணி ஆர்டர் பண்ணும்போது எவ்வளவு நாள் ஆகுங்கிறத மறுபடியும் கூட நீங்க கேட்டுக்கிறதுல தப்பு கிடையாது. சோ கேட்டுட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்களுக்கு அனதர் பேஜ்ல எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா நீங்க அங்க கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க. எங்க இதுல இருந்து ஸ்டிச் பண்ணி வரதுக்கு மேக்ஸிமம் டைம் 7 to 14 days ஆகுது எடுக்கும். சோ இதுக்கும் நான் டைம் சொல்லிட்டேன். இந்த தாவணி பாவடை எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லிருங்க. எனக்கு வந்துட்டு உண்மையிலுமே தாவணி பாவடை கட்டதுல இருந்து பறந்துகிட்டே இருக்கேன். உண்மையிலுமே இந்த தாவணிக்கு வந்து இன்னைக்கு எங்களோட ஹீரோ யார் தெரியுமா? ஆட்டுக்குட்டி தாங்க. என்ன ஒரு ரொமான்ஸ், முத்தம் கொடுக்க சொன்னா முத்தம் கொடுக்குற அந்த வீடியோ நான் இப்ப போடுறேன். நானு நீங்களே பாருங்க, அவ்வளவு கியூட்டா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. அது வந்து ஜெகந்தா அவனோட ஃப்ரெண்ட், யாரு நம்ம பிரகாஷ்
இங்க ஒரு பையன் என் கூட சப்போர்ட் பண்ணுவான், என் ஃப்ரெண்டு பிரகாஷோட அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டியோட எல்லாம் சேர்ந்து நல்லா ஜாலியா வீடியோ எடுத்திருந்தோம். அதையும் நான் இதுல அட்டாச் பண்றேன். ஸோ யாருக்காக வேணுமோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுங்க.